Praise Lord. Amen. Today we welcome you all in the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். Today we are going to conduct a performance. இன்றைக்கும் ஒரு நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறோம். As you all see that we are conducting Children's Day program every year. ஒரு வருஷமும் சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். Today also we are going to perform an enthusiastic performance இன்றைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறோம். followed by a dance ஒரு நடனத்தை ஆட இருக்கிறோம். and a skit. ஒரு நாடகத்தையும் வழங்க இருக்கிறோம். Surely the skit will impact each one of your lives. இந்த நாடகமானது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறோம். So let's all clap our hands and welcome them. Let's go. 1, 2, hey!
ரோஜா பூவாசம் மலர்கள் நாம் இப்போ நேசமணாளமில் போயிடுவோம். ரோஜா பூவாசம் மலர்கள் நாம் இப்போ நேசமணாளமில் போயிடுவோம். மல்லிகை முல்லை சிவந்தி பிச்சு மெல்லிய சேர்ந்து அள்ளிய வீசி நல் மணவாளர் நீதி போ எல்லா மலரையும் தோயிடுவோம். ரோஜா பூவாசம் மலர்கள் நாம் இப்போ நேசமணாளர் தோவிடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த சரித்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நான் வருகிற வரைக்கும் இதை கடைபிடியுங்கள். அந்தபடியே திராட்சரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். நான் வருகிற வரைக்கும் இதை கடைபிடியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்றார். யூதாஸ் உடனே புறப்பட்டான். அவன் என்ன காரியமாய் செல்கிறான் என்று அறியாமல் சீஷர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். யூதாஸ் காரியோத் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கும்படி சித்தம் கொண்டான். 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டிக் கொடுக்க தீர்மானித்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே கதறி அழுதார். பிதாவே, 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 இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள். பிதாவே, அவர் வேர்வை ரத்தமாய் மாறினது. அவர் கதறி அழுது ஜெபித்தார். யூதாஸ் காரியோத், சிநேகிதனே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுத்தாய். போர் சேவகர்கள் அவரை கைது பண்ணார்கள். அவரை வாரினால் அடிக்கும்படி கட்டளையானது பிறப்பிக்கப்பட்டது. அவருடைய வஸ்திரத்தை கழற்றினார்கள். அவரை வாரினால் அடித்தார்கள்.
தக்கவராய் அவரை கொண்டு சென்றார்கள். ஆண்டவராகிய இயேசுவை பிலாத்துவிடம் கொண்டு வந்தார்கள். பிலாத்து ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு யார் வேண்டும், இந்த இயேசுவா இல்லாவிட்டால் இந்த பரபாசா? அதற்கு ஜனங்கள் என்றார்கள். அதற்கு பிலாத்து, இந்த இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஜனங்கள் சிலுவையில் அறையுங்கள் என்றார்கள். அதற்கு பிலாத்து, இந்த பாத்திரத்தை கொண்டு வாருங்கள், இவருடைய இரத்தப்பழி என் மேல் சுமராதிருப்பதாக. அதற்கு ஜனங்கள் அது எங்கள் மீது வரட்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, இயேசுவை சிலுவையில் அறையுங்கள் என்று கட்டளை கொடுத்தான். ஆண்டவராகிய இயேசுவை கோர சிலுவையை சுமக்கும்படியாய் கொண்டு சென்றார்கள். எனக்காய் ஆதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். கொல்கதா மலையிலே கௌரமான அந்த சிலுவையை சுமக்கும்படி கொண்டு சென்றார்கள். அவருடைய கரங்களிலே ஆணைகளால் கடாவினார்கள். மற்றொரு கரங்களிலே ஆணைகள் கடாவப்பட்டது. அவருடைய கால்களிலே ஆணைகளை அவரை அந்த சிலுவையிலே நிறுத்தினார்கள். சேவகர்கள் அவரை பார்த்து பரிகாசம் பண்ணார்கள். நீர் எளியவானால் இந்த சிலுவையில் இருந்து இறங்கி வாரும் என்று பரிகாசம் பண்ணார்கள். முள் கிரீடத்தை அவர் மேல் சூட்டினார்கள். ஆண்டவராகிய இயேசு மிகுந்த சத்தத்தோடு, பிதாவே, 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 என் ஆவியை உடைய கருத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி கடைசியாய் தன் ஜீவனை விட்டார். போர் சேவகன் ஒருவன் வந்து அவர் மரித்ததை உறுதி பண்ணும்படியாய் ஈட்டியினால் அவரை குத்தினான். அவர் மரித்ததை அறிந்து அவரை அடக்கம் பண்ணும்படி கொண்டு சென்றார்கள். புதிதாய் வெட்டப்பட்ட கல்லறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினார்கள். கல்லை புரட்டி அந்த கல்லறையை மூடினார்கள். அதற்கு காவல் வைக்கப்பட்டிருந்தது. மூன்றாம் நாளிலே தேவதூதன் ஒருவன் வந்து கல்லை புரட்டினான்.
ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரத்தின் அதிபதி உயிரோடு எழுந்தார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்திலே வரான். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Dear believers, அருமையான சகோதர சகோதரிகளே, as we saw the great suffering of our Lord Jesus, கோரமான இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள். we can see the great love of God for you and me. ஆண்டவராகிய பிதாவுடைய மிகுந்த அன்பை நீங்கள் கவனித்தீர்கள். As it is written in 2 Corinthians chapter 5 verse 21, for he made him who knew no sin to be sin for us, who we might become the righteousness of God in him. 2 கொரிந்தியர் 5:21 எழுதியிருக்கிறது, பாவம் அறியாத அவர் நமக்காய் பாவமானார், தேவனுடைய நீதியாய் நாம் மாறும்படிக்கு. The God who gave his only son can also give what we want in our lives. சொந்த குமாரனே நமக்காய் தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் தர அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். You and I should have been on the cross, நீங்களும் நானும் அந்த கோரமான சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டும். but Christ went to the cross ஆனால் கிறிஸ்து நமக்காய் அந்த சிலுவையை சுமந்தார். because he was to suffer shame and guilt for you and me. நமக்காய் பாடுகளையும் வேதனையும் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் சிலுவையை சுமந்தார். This morning, if you have come with a heavy burden இந்த காலவேளை மிகுந்த வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம், or disease அல்லது வியாதியோடு வந்திருக்கலாம், or any unsolved issue, அல்லது தீராத பிரச்சனையோடு we வந்திருக்கலாம். want to assure you இந்த காலவேளை நிச்சயமாய் சொல்ல முடியும், that this God who did not spare his only son சொந்த குமாரனே விட்டு கொடுக்காதவர், நமக்காய் தந்தவர், is able to perform great miracles in our life. நமக்காய் எந்தவித அற்புதத்தையும் செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God bless you all. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yeah.